தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். வேலூர் கன்னியாஸ்திரி கல்லறையில் நடக்கும் புதுமைகள் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். வேலூர் கன்னியாஸ்திரி கல்லறையில் நடக்கும் புதுமைகள் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் 1917ஆம் ஆண்டு சவரிமுத்து என்பவருக்கு மகளாக பிறந்தவர் ஸ்கொலாஸ்டிகா. இவருடைய இயற்பெயர் ஏஸ்வரியால். 1917ஆம் ஆண்டு இவர் பிறந்தார். கல்வி கற்ற பின்பு 1936ஆம் ஆண்டு இவர் அகுஸ்தினார் சபையில் கன்னியாஸ்திரியாக சேர்ந்தார். 1952ஆம் ஆண்டு ஏழை மக்களுக்கு உதவி செய்வதற்காக 5 அருட் சகோதரிகளுடன் இணைந்து திரு இருதய கன்னியர் சபையை இவர் ஆரம்பித்தார். அதன் கிளைகளை விரிவுபடுத்தினார். 1977ஆம் ஆண்டு வேலூர் மாவட்டம் ஜவ்வாது மலையில் திரு இருதய கன்னியர் சபையை நிறுவினார். அங்கு பல ஏழை மக்களுக்கு உதவி செய்தார். 1993ஆம் ஆண்டு இவர் காலமாகிவிட்டார். ஏறத்தாழ 76வது வயதில் இவர் காலமாகிவிட்டார். இவருடைய உடல் அந்த திரு இருதய சபை கன்னியர்கள் அந்த இல்லத்தில் அடக்கம் செய்யப்பட்டுள்ளது. 93ஆம் ஆண்டு இவர் காலமாகிவிட்டார். ஏறத்தாழ 32 ஆண்டுகள் ஆகிவிட்டன. ஸ்கொலாஸ்டிகா அவர்களை நினைத்து ஜெபிப்பவர்களுக்கு அநேக புதுமைகள் நடைபெறுகின்றன. சிஸ்டர் ஸ்கொலாஸ்டிகா அவர்களுடைய கல்லறையில் ஜெபிப்பவர்களுக்கு அநேக அற்புதங்கள் நடைபெறுகின்றன. நோய்கள் குணமாகின்றன. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் பெறுகிறார்கள். புற்றுநோய் குணமாகிறது, இதய நோய் குணமாகிறது, சிறுநீரக கல்லடைப்பு குணமாகிறது என்று சாட்சி சொல்கிறார்கள். தற்பொழுது அவர் புனிதர் பட்டம் பெறுவதற்காக அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதற்காக ஒரு குழுவை அமைத்து புனிதர் பட்டம் பெறுவதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. சிஸ்டர் ஸ்கொலாஸ்டிகா கல்லறையில் அநேக மக்கள் வந்து ஜெபிக்கிறார்கள், புதுமைகளை பெற்று செல்கிறார்கள். ஆகவே வேலூருக்கு செல்ல வாய்ப்புள்ளவர்கள் ஜவ்வாது மலை திரு இருதய கன்னியர் சபை இல்லத்தில் உள்ள கன்னியாஸ்திரி ஸ்கொலாஸ்டிகா அவர்களுடைய கல்லறைக்கு சென்று வழிபட்டு ஆசீர்வாதத்தையும் புதுமைகளையும் பெற்றுக்கொள்ளவும்.